விரட்டியடிக்கப்பட்ட மகிந்த கிளம்பும் எதிர்ப்பு. தலைமறைவாகியுள்ள அமைச்சர் வெளியான கடும் விசனம். ஜனாதிபதியை கைது செய்ய நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. அரசு சேவையில் ஆட்குறைப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இளைஞர் ஜோதிகளுக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள அழைப்பு. அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவித்தல். தமிழர் பகுதியில் சுண்ணக்கல் மாஃபியாவின் கோர தாண்டவம். மஹிந்த ராஜபக்ஷவை நடப்பு அரசியலிலிருந்து அகற்றும் முயற்சி இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் தொடர்ந்தும் கூறியதாவது: இந்த நாட்டில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களை சுதந்திரமாக வாழ அனுமதித்து மீண்டும் இந்த நாட்டை ஒன்றிணைத்த மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைப்பது தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்ட போது அவரின் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி அறிவுறுத்திய போதே அவரது பாதுகாப்பு பொறுப்பதிகாரி நீக்கப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது. மேலும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் சட்டத்தரணி மனோஜ் கமகே பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நாட்டில் இதுவரை நடக்காத அடக்குமுறை இது. ஒரு வாடிக்கையாளரை பிரதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ஒரு பயங்கரவாத விசாரணை பிரிவு அல்லது காவல்துறையால் ஒருபோதும் விசாரிக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தில் பணியாற்றுவதற்கு இளைஞர்கள் மற்றும் யுவதிகளை முன்வருமாறு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறிது காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருப்பதால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தற்பொழுது அவசியமாக உள்ளது. இந்த நிலையில் இளைஞர்கள் மற்றும் கட்சியில் இணைந்து அரசியல் நடவடிக்கைகளில் இடம்பெறுவது மிகவும் குறைவாக உள்ளதால் இதனை தவிர்த்து அனைவரும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு முன்வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களில் குறைப்பை மேற்கொள்ள எதிர்பார்க்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் அரசு சேவையில் மக்களை திறம்பட மற்றும் வினைத்திறனுடன் ஈடுபடுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களை நாட்டு மக்களுக்கு சேவைகளை வழங்கும் வகையில் ஒழுங்குபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர், சுகாதார அமைச்சின் கீழ்நிலையில் உள்ள பெரும்பாலான ஆட்சேர்ப்புகள் சேவை தேவையை விட அரசியல் தேவைக்காக செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழ்ந்து திருகோணமலைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுவதனை கட்டுப்படுத்த எவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தென்மராட்சி பகுதியில் உள்ள தனியார் காணிகளிலேயே சுண்ணக்கல் உள்ளிட்ட கனிமங்கள் சட்டவிரோதமான முறையில் அகழ்ந்து எடுத்து செல்லப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவிக்கையில், தென்மராட்சியில் குறிப்பாக மந்துவில், வேம்புராய் பகுதிகளில் தனியார் ஒருவர் பெருமளவான நிலப்பரப்பினை வாங்கி தனது காணிக்குள் மண், சுண்ணக்கல் போன்றவற்றை அகழ்ந்து விற்பனை செய்து வருகின்றார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவர் சுண்ணக்கற்களை அவரிடம் வாங்கி அவற்றை திருகோணமலையில் உள்ள சீமெந்து உற்பத்தி நிலையத்திற்கு விற்பனை செய்து வருகின்றார். குறித்த தனிநபர்களின் செயற்பாடுகளினால் அப்பகுதியில் பாரிய பள்ளங்கள் தோன்றியுள்ளன. தமது காணிகளில் கனிம வளங்களை அகழ்ந்தவர்கள் தற்பொழுது அரச காணிகளிலும் தமது கைவரிசையை காட்டத் தொடங்கியுள்ளனர். யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள நீர்வளத்தை சேமிக்க பிரதான அச்சாணியாக சுண்ணக்கல் காணப்படுகின்றது. இது நீரினை தேக்கி வைக்க உதவுகின்றது. இங்கு மழைநீர் மூலம் ஊடுருவும் முழு நிலத்தடி நீரும் நன்னீராக மாறுகின்றது. கடல் மட்டத்துக்கு கீழே உவர் நீரும் கடல் மட்டத்துக்கு மேலே நன்னீரும் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் சட்டவிரோதமான முறையில் பெருமளவில் சுண்ணக்கல் அகழ்வு இடம்பெறுவதால் நிலத்தடி நீர் உவராகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்ச்சொல் வீரர் மட்டுமே என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் விமர்சித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அனுராத தென்னகோன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக 10,000 மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாஃபியாக்களை எவ்வாறு இல்லாதொழிக்கும்? சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் இதுவரையில் 10,000 மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை. தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. வாய்ச்சொல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என்றும் அனுராத தென்னகோன் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஆண்டுக்கான கடமைகள் ஆரம்பிக்கும் நாளான நாளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை விடுத்து அறிவித்துள்ளதாக விடயம் தொடர்பான அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார தெரிவித்துள்ளார். புதிய வருடத்தில் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுத்துறை மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தை நாளை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டமிட்டுள்ளார். தூய்மையான இலங்கை நிகழ்ச்சி திட்டத்தின் தேசிய வைபவத்தை அனைத்து அரசு மற்றும் தனியார் இலத்திரனியல் அலைவரிசைகளின் ஊடாக ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் இதனை காணும் வசதியை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த விடயம் தற்பொழுது உண்மையாகியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டில் அரிசி, தேங்காய் போன்ற அடிப்படை பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்புக்கு ஆட்சியாளர்களின் அனுபவமின்மை மற்றும் முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியாமையே காரணமாகும். இந்த நிலை ஏற்படும் என்பதாலே அனுபவம் உள்ளவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புமாறும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அனுபவம் மிக முக்கியமாகும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் தெரிவித்து வந்திருந்தார். அனுபவம் உள்ளவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புமாறு கடந்த பொது தேர்தலின் போது அவர் தெரிவித்து வந்த போதும் அவரை கேலி செய்தார்கள். ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு தெரிவித்து வந்ததை திருட்டு நடவடிக்கையாக தெரிவித்து மக்களை ஏமாற்றி வந்தார்கள். தற்போது நாட்டு மக்கள் பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிறைவடைந்த தரம் 5ற்கான புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளின் முன்கூட்டியே வெளியான 3 வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்த 3 பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. அத்தோடு இந்த வினாத்தாள்கள் வெளியானதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களான IGS பிரேமதிலக 3 மில்லியன் ரூபாவையும், சமிந்தகுமார இளங்கசிங்க 2 மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்கொரிய ஜனாதிபதி யுன் சுக் யோலை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பிடியாணை சியோல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்றத்தை தவிர்த்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்கொரிய ஜனாதிபதி யுன் சுக் யோல் கடந்த 3ஆம் தேதி திடீரென நாட்டில் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தினர். அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளால் ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாக அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டு பதவியை இழந்தார். முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனவரி 6ஆம் தேதிக்கு முன்னர் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு சியோல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரியாவில் தற்போதைய ஜனாதிபதி ஒருவருக்கு பிறப்பிக்கப்பட்ட முதல் பிடியாணை இது என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.